ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 கேட்கப்பட்ட ஒரு குரூப் 1 கொஸ்டினோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஜஸ்ட்டு என்ன மாடலெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் புதுசாக ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். கேட்டிருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சுப்போம், தெரியலைன்னா தெரிஞ்சுப்போம், தெரிஞ்சால் ரிவிஷன் பண்ணிப்போம். ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஒரு வீடியோ தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். காரணம் மற்றும் வலியுறுத்துதல். ஓகேவா? சிஎன் அண்ணாதுரை, காஞ்சிபுரம் நடராசன் அண்ணாதுரை சிறு தொழிற்சங்கங்களை அமைக்க ஏற்பாடு செய்தார். தொழிற்சங்கங்கள் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காரு. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழிலாளர் நலன் என்பது நேரம் மற்றும் இடத்துடன் தொடர்புடையதான்னு பார்த்தோம்னா ஆமாம். ஏன்னா தொழிலாளர் நலம் அப்படிங்கிறது இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் ஒன்று இருக்குது. அதை தாண்டி ஒரு ஆள் வேலை செய்கிறதுங்கிறது தொழிலாளர் நலன் கிடையாது. அதே மாதிரி தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய பாதுகாப்புக்கு அங்கே உறுதி செய்யப்படுது. ஓகேவா? அப்போ இடம் மற்றும் நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. தொழிலாளர் நலன்றது அதுதான். ஓகேவா? ஆனால் தொழிற்சங்கங்களுக்கும் இந்த தொழிலாளர் நலன், நேரம், இடம், ஸோ இந்த மாதிரி 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. இது 2க்கும் எது லிங்க் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா லிங்க் ஆகலை. கூற்றும் சரி தான், காரணமும் சரி தான். ஓகேவா? ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரு. அடுத்தது பாருங்களேன். பின் வருவனவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரை காந்தி என்எம் சுப்புராமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்எம் சுப்புராமன். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ரொம்ப பழைய கொஸ்டின், நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? என்எம் சுப்புராமன். அதுக்கப்புறம் தட்சிண காந்தி. நிறைய பேர் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்க. ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் நான் இதில் எப்படி கெஸ் பண்ணேன் அப்படின்னா, வித்யாலயா ஐயா அப்படின்ட்டு இருக்குல்ல. ஏன்னா வித்யாசாலை அப்படின்னாலே கல்விச்சாலை அப்படின்றதான அர்த்தம். வித்யாபியாசம் எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, அக்ஷராபியாசம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ வித்யா அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு கல்வியை தான் குறிக்குது. அதேமாதிரி நவ வித்யா முறை 2ஆம் சரபோஜியால் கொண்டு வரப்பட்டது அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம், புத்தகத்தில் டேட்டாஸ் இருக்குது. அப்போ வித்யா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா கல்வி. கல்வி கண் திறந்தவர் யார் அப்படின்னா காமராசர் அவர்களை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது தமிழ்நாடு நூலக இயக்கத்தின் தந்தை ஏ ராமசாமி கிடையாது. மதுரை காந்தி என்எம் சுப்புராமன். வித்யாலயா ஐயா அப்படிங்கிறது காமராஜ். ஓகேவா? தட்சிண காந்தி அப்படின்றது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ராவ் பகதூர் சர் த பன்னீர்செல்வம் டேஸ் தலைவராக இருந்தார். இதற்கு முன்பு ஆளுநர் எர்ஸ்கின். ஓகேவா? ஆளுநர் எர்ஸ்கினின் நிர்வாக குழுவில் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் நமக்கு தெரியும், நீதி கட்சியில் இருந்தவர் தான். ஓகேவா? நீதி கட்சியோட தலைவராக இருந்தார். அப்போது பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவர் யார், எந்த கட்சியோட தொடர்புள்ள ஒரு ஆளாக இருந்திருக்காருன்னா நீதி கட்சி. சுயராஜ்ய கட்சியில் அவங்க வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அதுமாரி சுயராஜ்ய கட்சின்றது என்னன்றது தெரியும். மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர்னு சொல்லி பிரிக்கும்போது உருவான ஒரு கட்சி தான் இந்த சுயராஜ்ய கட்சி. ஓகேவா? அதாவது 1923 கொண்டு வரப்பட்ட ஒரு கட்சி, ஜனவரி 1. இந்த கேள்விக்கான ஆன்சர் ராவ் பகதூர். அப்போ த பன்னீர்செல்வம் வாங்கிய பட்டம் அப்படின்னு கேட்டிருந்தா கூட ராவ் பகதூர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ராவ் பகதூர் சர் த பன்னீர்செல்வம் எந்த கட்சியில் தலைவராக இருந்தார் அப்படின்னா நீதி கட்சியில் தலைவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி கவர்னர் எர்ஸ்கினோட நிர்வாக குழுவில் இருந்திருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகளின்படி மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டிபி. ஓகேவா? அதாவது 4% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் எந்த துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும். இது நீங்கள் கரண்ட் அஃபேர் தெரிஞ்சாதான் போடணும் அப்படின்றது கிடையாது. சும்மா நார்மலாகவே நியூஸ் பேப்பரை நீங்கள் திருப்பி இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 15 பக்கங்கள் கொண்ட ஒரு நியூஸ் பேப்பரில் இருந்துச்சுன்னா அதில் 2-3 இடத்துலையாச்சும் போட்டிருப்பாங்க எரிசக்தி துறைன்ற வார்த்தை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதை வச்சு கெஸ் பண்ணி கூட அடிக்க முடியும். அதே மாதிரி விவசாயத்துறையை எப்படி சொல்லலாம், முதன்மை துறை அப்படின்னு சொல்லலாம். தொழில்துறை 2ஆம் நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க. சேவைத்துறையை என்ன பண்ணலாம், 3ஆம் நிலைத்துறைன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3த்தை தாண்டி வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த எரிசக்தி துறை தான். ஏன்னா எரிசக்தி துறையில் அதிகமாக முதலீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பேப்பரில் அப்போ டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம்.
கீழ்காண்பனவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்றினை கூறு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் அரசு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது. எப்போ அப்படின்னா நவம்பர் 1, 1817 நிறைவேற்றியிருக்காங்க. இது கோவில் நிர்வாகத்தின் ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்கிறது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் எது உண்மையான கூற்றுன்னு தான் கேட்டிருக்காங்க. இது வங்காள சட்டம் நவம்பர், ஓகேவா, நவம்பர் மாதம் எத்தனாவது 10, 11, 21 19. இது வங்காள சட்டம் நம்பர் 19 1810 உள்ள மாதிரியாக இருக்கிறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2 தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1, 1817 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது கோவில் நிர்வாகத்தோட ஒரே மாதிரியான அதிகாரங்களை ஆதரிக்குது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் எது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதந்திரம், ஓகேவா, பஞ்சதந்திரம் அப்படின்ற ஒரு நூல் தான் அவங்களுக்கு வழிகாட்டினதாகவும் சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா பாளையக்காரர்கள் கூட்டமைப்புக்கு, ஓகேவா. ஸோ அடுத்தது பாருங்கள், கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. பாரத மாதா சங்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1904 நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது கொலை பண்ணுவது மூலம், அதாவது எப்படி சொல்கிறது, ஆங்கிலேயரை கொல்வதன் மூலம் நம்மளுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். சென்னை மகாஜன சபை அப்படின்னா 1882. ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்னா 1916, ஓகேவா, ஏன்னா தன்னாட்சி இயக்கம் இல்லையா அது. அடுத்தது மதராஸ் திராவிட சங்கம் அப்படிங்கிறது 1909. இதில் 1882 2. அடுத்தது பாரத மாதா சங்கம் 1904. அடுத்தது 4 மதராஸ் திராவிட சங்கம், இது 1909. அடுத்தது ஹோம் ரூல் இயக்கம் அப்படின்றது 1916. ஆன்சர் வந்து நமக்கு பி. அடுத்தது என்னென்னா, வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது திருக்குறளை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின், ஓகேவா. தாம் அறிவொளி படைத்தவர்கள் என நினைக்கும் செருக்கு, ஓகேவா. நிறைய பேர் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணது உடம்பை ஆடையால் மறைப்பது போல் குற்றங்களை மறைத்தல் அப்படின்றத தான் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்த கீ என்ன அப்படின்னா, தாம் அறிவொளி படைத்தவர்கள். நான் வந்து ஒரு அறிவாளின்னு சொல்லிட்டு சிலருக்கு செருக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து வெண்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்றத நமக்கு கீயாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மன்னரை சேர்ந்தொழுகுதல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து 1, 2, 4 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சருடைய நடத்தை எப்படியெல்லாம் இருக்கணும் அது ரிலேட்டடாக இருக்குது. அதே மாதிரி அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது அப்படின்றது வந்து நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கருத்து வந்து இந்த இதில் இல்லை, இந்த அதிகாரத்தில் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மன்னன் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது அப்படின்றதெல்லாம் இல்லை. அடுத்தது, உளவியல் கருத்துகள் நிறைந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நமக்கு 1, 2, 4 மன்னர் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது, அது ரிலேட்டடாக இதில் கண்டென்ட் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரியாம் கண்டதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் கயவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிடுகின்றார் வள்ளுவர் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இவை 3 பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3மே தான். ஏன் அப்படின்னா, இப்போ கயவர்கள் அப்படின்னு திருடனை மட்டும் சொல்லலை, ஓகேவா. எந்த ஒரு விஷயத்துலையுமே பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, மக்கள் கூடவே கலந்து மக்கள்லேருந்து வித்தியாசமே படாமல் மக்கள் மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கழுவி ஊற்றியிருப்பார். பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் இஷ்டத்துக்கு நடக்கிறவங்க, அதேமாரி ஒரு வழிமுறையே இல்லாமல் வாழ்கிறவங்க, ஸோ எல்லாரையுமே கயவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்தது, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள்
என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கல்லாமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கல்லாமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க, இது நிறைய பேர் எப்படி ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆசைப்படாமல் இருக்க அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஓகேவா, துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கல்லாமை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்றத பார்த்தோம்னா இது என்னென்னா ஊருணியோடு. ஓகேவா, யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுகிறார் அப்படின்றதான் கேள்வி. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்ற ஒரு திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க, பேரறிவாளன். ஓகேவா, அடுத்தது, காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா சுஜாதா ரங்கராஜன். எப்படி இதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போது சுஜாதா ஜாதகம் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாமா? சுஜாதான்னு வருதுல்ல, ஜாதகம், ஜாத அந்த 2 எழுத்தை மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஜாதகம் காகிதத்தில் தான் எழுதப்படுது அப்படின்ற மாதிரி கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, காகித சங்கிலிகள் சுஜாதா ரங்கராஜன். அடுத்தது, ஓகே, ஆசிரியர்களை அவர்களது இதழ்களுடன் பொருத்துக. ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அப்படின்னா ஞானரதம். ஞானரதம் அப்படின்ற இதழ் ஜெயகாந்தனுடையது. ஜெயம். ஓகேவா, ஜெயம் வேணும் அப்படின்னா ஞானத்தோடு இருக்கணும். ஓகேவா, ஜெயம் ஞானம் எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள வார்த்தையாக இருக்குது இல்லையா? ஸோ ஜெயகாந்தன் ஞானரதம் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது, நான் பார்த்த சாரதி. ஓகேவா, பார்த்த சாரதி பார்த்தோம்னா தீபம். தீபம் அப்படின்ற இதழ் யார் ஆசிரியர் அப்படின்னா பார்த்த சாரதி. தீபத்தை கோயிலுக்கு போயிட்டு தீபத்தை ஏற்றி வச்சு தீபத்தை பார்த்து வேண்டுவோம்ல, தீபத்தை பார்த்து வேண்டுவோம்ல பார்த்த சாரதி. தீபத்தை பார்த்து வேண்டுவோம்ல பார்த்த சாரதி. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணுங்கள். அடுத்தது, கண்ணதாசன். அவருடைய இதழ் பார்த்தோம்னா தென்றல், முல்லை. கண்ணதாசன்னே ஒரு இதழ் வச்சுருந்துருப்பார். ஓகேவா, இது எல்லாமே அவருடையது தான். மீரா அவருடைய இதழ்கள் படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னம் எடுத்தோது, கவி, அப்புறம் 3 மாறும், வாய் அப்படின்னா அவருடைய தான். இதெல்லாமே ஊசிகள், இதெல்லாமே யாருடையது அப்படின்னா மீரா சேந்திரன் அவருடையது தான். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்லி. ஓகேவா, ஜெயகாந்தன் ஞானரதம், பார்த்தசாரதி தீபம், கண்ணதாசன் தென்றல், மீரா அன்னம் விடு தூது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது, கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது எது அப்படின்னா அகநானூறு பாடல். ஓகேவா, அதேமாரி யானை போர், கழுமலம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நிறைய டைம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது இப்போது ரீசெண்ட் டைமில். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அகநானூறு ஆன்சரே தெரியலை, வித்தியாசமாக ஒரு இதை கேட்டிருக்காங்க அப்படின்னா அகநானூறு கூட என்ன பண்ணலாம், நம்ம போடலாம். கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது அகநானூறு. அடுத்தது, மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என்ன செய்யும் அப்படிங்கிறது கலித்தொகை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கலித்தொகை. இப்போ பாடல் வரிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் அப்படின்ற பாடல் வரிகள் கலித்தொகையில் இருக்குது. அடுத்தது, ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? ஓகேவா, ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்? இந்த கொலை வழக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு யாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா வாஞ்சிநாதன் தான். ஓகேவா, வாஞ்சிநாதன் கொன்று இருப்பார். வாஞ்சிநாதன் தான் கலெக்டர் ஆஷை என்ன பண்ணியிருப்பார், மணியாச்சி ரயில் நிலையத்தில் என்ன பண்ணியிருப்பார், கொன்றிருப்பார். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் குற்றவாளி யார்? இப்போ வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர். அந்த பாரத மாதா சங்கம்ங்கிறது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1904. பாரத மாதா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகேவா, இப்போ இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கிட்ட இருந்தவர் தான் அந்த வாஞ்சிநாதன். ஓகேவா, வாஞ்சிநாதன் தான் என்ன பண்ணுறாரு, கலெக்டர் ஆஷை கொலை செஞ்சிருவார். அப்போ முதல் குற்றவாளியாக யாரை எடுத்திருக்காங்க அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. திருடினவனை விட, அதாவது கொலை செஞ்சவனை விட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி தான் முதல் குற்றவாளி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பின் வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது அப்படின்னா மதுரை. நம்ம புத்தகத்தில் கூட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. மதுரையை சுற்றியுள்ள சமண முனிவர்களால் நாலடியார் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வார்த்தை ஒன்று, ஒரு வார்த்தையில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மதுரையை சுற்றி நிறைய சமணர்கள் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சமணர்களை மதுரையில் நிறைய இருந்ததாக காமிச்சிருப்பாங்க. இப்போ சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் மதுரை. ஓகேவா? மதுரை அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது? மதுரைனா இனிமைன்னு அர்த்தம். ஓகேவா? மதுரைனா இனிமை. அதே மாதிரி கல்வெட்டுகளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மடிரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன கேள்வின்னு பார்ப்போமா? ஸோ இப்போ பாண்டியர்கள்னால் நமக்கு தெரியும். இப்போ பாண்டியர்கள், சேரர்கள், சோழர்கள் இது எல்லாமே அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. பாண்டியர்களுக்கு பார்த்தோம்னா செழியன், தென்னர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அவருடையது. ஓகேவா? அடுத்தது சேரர்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆதவன், வானவன், குட்டுவன் இந்த மாதிரியான பட்டங்கள் சேரர்கள் சூட்டிப்பாங்க. அதுமாதிரி சோழர்கள் பார்த்தோம்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன் ஸோ இந்த மாதிரியான பட்டங்களை சோழர்கள் சூட்டிக் கொள்வார்கள். ஸோ அடுத்தது ஆய் எந்திரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நமக்கு வந்து கடையேழு வள்ளல்களில் ஒரு ஆள் தானே அந்த ஆய் அப்படிங்கிறவர். ஸோ வந்து திதியன் அப்படின்ற ஒரு பட்டத்தை அவருடைய சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம். ஓகேவா? தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாமில் திருச்சி ஆன்சராக வச்சு கேட்டுட்டு அடுத்த எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க? டிஆர்சி என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிற வார்த்தையில் ஏதோ ஒரு வார்த்தை என்ன பண்ணியிருப்பாங்க? ரெக்கவரிங்கிறத ரெடியூஸ்னு மாற்றலாம். சென்டர் அப்படிங்கிறத வேறு ஒரு வார்த்தையாகவும் மாற்றலாம். தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் தான். ஓகேவா? இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி. ஓகேவா? திருச்சிராப்பள்ளி. அதுமாரி தமிழ்நாடு பேரிடர் மீட்பு மையம். தமிழ்நாடு பேரிடர் இப்போது மாவட்ட அளவில் அதோட தலைவர் யார்? பேரிடருக்கு மாவட்ட அளவில் தலைவர் யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி, அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர். அதுவே ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னா முதலமைச்சர் வருவாங்க. அதுவே இந்திய நாட்டுக்கு, ஒரு நாட்டுக்குன்னு பார்க்கும்போது, ஒரு நாட்டுக்கு இல்லை நம்ம நாட்டுக்கு யார் வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தோட தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமராக இருப்பாங்க. ஓகேவா? பிரதமர், ஸ்டேட்டுக்குள்ளே சிஎம், மாவட்டத்துக்குள்ளே கலெக்டர் அல்லது நீதிபதி அப்படின்றது தான் நமக்கு ஆன்சரு. அதே மாதிரி பேரிடர் மீட்பு எண் என்ன அப்படின்னா 1077 1077. அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு உயர்கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கீமே கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? புதுமை பெண் திட்டம் அப்படின்றது. ஓகேவா? புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் 15 கொண்டு வந்திருப்பாங்க சார். ஓகேவா? செப்டம்பர் 5. ஓகேவா? செப்டம்பர் 5 தான் பெண்களுக்கு உயர்கல்வி. அடுத்தது 2017-18 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2018-19 மூன்றாவது சுற்றில் சுகாதார குறியீட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு டேஸ் பிரிவை சேர்ந்ததாகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட தரவரிசை அப்படின்றது தான். மேக்ஸிமம் நம்ம ஸ்டேட்டை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் மட்டமாக இருந்துச்சுனாலாம் கேட்க மாட்டாங்க. இதில் ரொம்ப லோவாக இருக்குது, பின்தங்கி போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதிகபட்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவே ஒரு விஷயத்தில் தமிழ்நாடு சிறந்து இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு பெருமையாக வந்து சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான கேள்விகளை எடுப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா ஆன்சரே தெரியாத பட்சத்துக்கு எது ஓரளவு நல்ல ஆன்சராக இருக்குங்கிறத பாருங்கள். மேம்படுத்தப்பட்ட தரவரிசை அப்படிங்கிறது இங்கே ஆன்சராக சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா மாநிலத்தில் குடும்ப நலன் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டங்களை செயல்படுத்த சமூக தேவைகள் மதிப்பீட்டு அணுகுமுறையை தமிழ்நாடு பின்பற்றுகிறது. இதெல்லாம் படித்தா தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி டேட்டாஸ் எங்கே இருக்குன்றது யாருக்குமே தெரியல. அடுத்தது என்னென்னா 1956 மத்திய சுகாதார கல்வி பணியகத்தின் முதன்மை கடமை அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு பிரிவுகளின் மூலம் சுகாதார கல்வியை ஒருங்கிணைத்து மேம்படுத்துதல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது அப்படின்னா சோவரிக்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோவரிக்பா இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். ஆயுஷ் அமைப்பின் குடும்பத்தில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட முறை யாது அப்படின்னா சோவரிக்பா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்தது முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைக்கு வைப்புத் தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1800 சொல்கிறாங்க. ஓகேவா, 1800. பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இருக்குது இல்லையா, ஸோ அதில் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு வருஷமும் பெண் குழந்தைக்கு வைப்புத் தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையோட மதிப்பு தான் 1800 சொல்லியிருக்காங்க. அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானமுள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஒரு வீட்டை உறுதி செய்கிறது? ஸோ இந்த கொஷினில் அங்கங்கே ஒரு வார்த்தை ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுதா, நகர ஏழைகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நகரம் அப்படின்னாலே அர்பன். ஓகேவா, நகரம் அப்படின்னாலே அர்பன். அதுவே ஊரகம் அப்படின்றது நமக்கு ரூரல்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் தான் சொல்கிறாங்க. அப்போது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன்னு ப்ராக்கெட்லையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் நமக்கு ஆன்சரு. அடுத்தது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா விதவை மறுமணம் உதவித்தொகை. விதவை மறுமணம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். தர்மாம்பாள் ஸ்கீமு டிஎன்பிஎஸ்சிக்கு ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரில, ஆனால் ரிப்பீட்டட் கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு விதவை மறுமணம் உதவித்தொகை. ஓகேவா, விதவை மறுமணத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உதவித்தொகை தான் அது. ஓகேவா, அடுத்தது கோவிட்-19ற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் %% உயர்ந்துள்ளது. ஆஃப்டர் கொரோனா பொருளாதாரத்தில் எப்படி சொல்கிறது, பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எட்டிருச்சு அதிகமாக. எப்படி சொல்கிறதுனா இன்னும் ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லாமா, அப்போ கோவிட்-19க்கு அப்புறம் தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியை எட்டிடுச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எட்டிடுச்சு அப்படிங்கிறது 8%க்காக சொல்கிறேன், எட்டிடுச்சு அப்படின்றத லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது சைல்டு ஹெல்ப்லைன். ஓகேவா, நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது எது தவறான எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தைகள் உதவி எண் அப்படிங்கிறது 1098 தான். 1098 தான். பெண்கள் உதவி எண் அப்படிங்கிறது 1091. ஓகேவா, 1091 அப்படிங்கிறது பெண்களுக்கான உதவி எண். சைபர் கிரைம் உதவி எண் அப்படின்றது எது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். கடலோர பாதுகாப்பு உதவி எண் அப்படிங்கிறது 1093. ஓகேவா, 1093. குழந்தைகள் உதவி எண் 1098, கடலோர பாதுகாப்பு உதவி எண் 1093 தான். அது ரெண்டும் கரெக்டு. ஆனால் பெண்கள் உதவி எண்ணுங்கிறது 1091. ஸோ அடுத்தது தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பாதுகாப்பு. தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் குறிக்கோள் உணவு பாதுகாப்பு அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். ஸோ பேலன்ஸ் கொஷினை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.